ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவித்தல். அந்த கூட்டத்தொடர்ல அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது. இது 2ஆம் தேதி பிப்ரவரி அன்று நடந்த ஒரு நிகழ்வு. வழக்கம் போல எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுவதற்காக எழுந்தார். எழுந்த உடனே என்ன, கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டார். அந்த பேப்பர்லேருந்து சில விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சார். அந்த விஷயங்கள் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 ஜூன் மாதம் இந்தியாவிற்கும் சைனாவுக்கும் நடந்த மோதல், அதை பற்றியது. அதில் எதுலேருந்து அவர் படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரவான் அப்படின்னு ஒரு ஆன்லைன் மேகசின் இருக்கு. இது ஒரு என்ஜிஓ சார்ந்த பத்திரிகை, ஆன்லைன் பத்திரிகை. அந்த பத்திரிகையில் சில செய்திகளை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த செய்திகள் எதன் அடிப்படையில் வச்சு பதிவிட்டிருக்காங்க அப்படின்னா, முன்னாள் CAOS, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், ஓகே, COAS, மனோஜ் முகுந்த் நரவானே, இவர் மிகப்பெரிய போற்றக்கூடிய ஒரு ஆர்மி சீஃபா இருந்தார், ராணுவ தளபதி. அவருடைய அறிவுக்கு இந்த கேரவான் மேகசினோ இல்ல ராகுல் காந்திக்கோ ஒரு தூசு கூட எட்டாது. அந்த அளவுக்கு திறமையான ராணுவ தளபதியா இருந்தாரு, ராணுவ அதிகாரி. அவர் 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதை பென்குயின் அப்படிங்கிறவங்க பப்ளிஷ் பண்ண போறாங்க. ஆனா அது இன்னும் பப்ளிஷ் ஆகி வெளியே வரல. அந்த புத்தகத்துல முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதினதாக சில செய்திகளை குறிப்பிட்டு இந்த கேரவான் ஆன்லைன் பத்திரிகை பதிவிட்டிருக்காங்க. அதனுடைய காப்பியை எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தி பேசுறாரு. முதல்ல அவர் பேச ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் இதை மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா ஃபர்தரா இந்த வீடியோல என்ன பாக்குறோங்கிறத பார்க்கலாம். ராகுல் காந்தி மோடி அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டு என்ன, சைனா 4 டேங்க் மற்றும் இன்ஃபேன்ட்ரின்னு சொல்லக்கூடிய சோல்ஜர்ஸ், படை வீரர்கள், அவங்களோட இந்தியன் எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஒரு மலைக்கு கீழே அவங்க நுழைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 500 மீட்டர் வரைக்கும் வந்துட்டாங்க. இதை அங்க இருக்கிற பாதுகாப்பு வீரர்கள் எல்லாமே கண்காணிச்சு உடனடியாக திரு YK ஜோஷி அப்படிங்கிறார், அவர் நார்தர்ன் கமாண்ட் அதனுடைய சீஃபா இருக்கிறார், லெப்டினன்ட் ஜெனரல் YK ஜோஷி அப்படி அவருக்கு தெரிவிச்சிருக்காங்க. அவர் உடனே ராணுவ தளபதி நரவானேக்கு சொல்லியிருக்காரு. ராணுவ தளபதி நரவானே உடனே ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே கேபினெட் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்கன்னா, ராஜ்நாத் சிங் மீட், அமித்ஷா உள்துறை அமைச்சர், அது தவிர எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர், பாரத பிரதமர் மோடி, அது தவிர அஜித் தோவல், த ஜேம்ஸ் பாண்ட் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாரும் மீட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து சரியான நேரத்துக்கு பதில் வரல, அனுமதி வழங்கப்படவில்லை எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு அப்படின்னு அந்த கேரவான்ல நரவானே தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் முக்கியமான. அப்ப என்ன, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு காவு கொடுக்கப்பட்டது. வழக்கம் போல ராகுல் காந்தி எல்லா அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லக்கூடியதை யூஸ் பண்ணி இப்படி செஞ்சுட்டாங்க, நாட்டை ஏமாத்திட்டாங்க, நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. இவருடைய ராணுவ மந்திரி AK ஆண்டனி எங்க கிட்ட ரோடு போடுறதுக்கு பணம் இல்லைன்னு பார்லிமெண்ட்ல சொன்னவர். அதை விட ஒரு படி மேல போய் P. சிதம்பரம் உள்துறை அமைச்சரா இருக்கும்போது மும்பை தாக்குதல் 26/11 நடந்ததுக்கு அமெரிக்கா எங்க கிட்ட சொன்னாங்க, எந்த எதிர்த்தாக்குதலும் நடத்தாதீங்கன்னு. நாங்க வாய மூடிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு சும்மா இருந்தா அடிபணிந்து போனோம். அப்பேற்பட்டவங்க இன்னைக்கு சொல்றாங்க, ஆபரேஷன் சிந்து வரும்போது நரேந்தர் சரண்டர்ன்றது, இன்னைக்கு இந்தியாவின் பாதுகாப்பை காவு கொடுத்துட்டீங்கிறது, ஆர்டரே கொடுக்கல. இந்த மாதிரிலாம் காங்கிரஸ் காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து யாரு, சோனியா காந்தி கிட்ட இருந்து ஆர்டர் வரணும். பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் கூட கிடையாது, சோனியா காந்தி கிட்ட இருந்து ஆர்டர் வரணும் ராணுவ அதிகாரிகளுக்கு. பதிலடி கொடுங்க அப்படின்னு, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கையை கட்டிக்கிட்டு நிக்கணும். அததான் ஜோவியலா பாகிஸ்தானி வீரர்கள்லாம் இந்திய வீரர்களை பத்தி சொல்லுவாங்களாம், எங்க கையில கன் இருக்கு, உங்க கையில லெட்டர் கூட இல்லை அப்படின்னு. லெட்டர்னா எது, அனுமதி சீட்டு கூட இல்லை உங்ககிட்ட அப்படின்னு. அவ்வளவு கேவலமாலாம் நம்மள பேசியிருக்காங்க. இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். சோ இதை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய சலசலப்பை லோக்சபால உருவாக்கி, பாராளுமன்றத்துல உருவாக்கி, அதை ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா ஆக்கி குளிர்காய நினைச்சார். இந்த கவர்மெண்ட்டை, அதாவது மோடி அவர்களுடைய அரசாங்கத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருந்தார். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி, அவங்க காங்கிரஸ்ல எந்த முன்னெடுப்பு செய்தாலும் அது தோல்வியில தான் அடைஞ்சிருக்கு. அதுவும் எப்பேற்பட்ட தோல்வினா, சுப்ரீம் கோர்ட் மூலமாக வரக்கூடிய தோல்விகள். அதை எதிர்த்தவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு பெட்டாலியன் ஆஃப் லாயர்ஸ் வச்சிருக்காங்க. அபிஷேக் மனு சிங்வி இருக்காரு, துஷ்யந்த் தவே இருக்காரு, கபில் சிபால் இருக்காரு, பிரசாந்த் பூஷன் இருக்காரு, அப்புறம் இந்த இந்திரா ஜெய்சிங், அவங்கள நான் குறிப்பா UGCல கொண்டு நிறுத்துறேன். நீங்க பாருங்க, நீங்க எல்லாருமே அடைச்சி இது இந்த மாதிரி ஒரு பொம்பளை நம்ம நாட்டுக்கு தேவையான்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க எல்லாம் அவ்வளவு கேவலமா பண்ணி வச்சிருக்காங்க அந்த UGC
ரெக்கமெண்டேஷன்ஸையும் ரெஃபரன்ஸ் ஆக்டையும் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அதை பத்தி அப்புறம் அடுத்த இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்திரா ஜெய்சிங்கை பத்தி. ஸோ அந்த மாதிரி அந்த லாயர் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்ல தோற்கடிக்கப்பட்டார்கள். ஏன்னா உண்மை இருக்கு. அது ராம் ஜென்ம பூமியா இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், சிஏஏவா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்து காங்கிரஸ் முக்குடைப்பட்டது. அதனால அவங்களுக்கு விரக்தியில இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு ஜென் இசட் வரமாட்டேங்கிறாங்க தெருவுக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நார்த்ல பஜன் கிளப்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஜென் இசட் 76.5 லட்சம் கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள குடி போதை பொருட்கள் விற்பனையாகாமல் நின்று விட்டதுங்கிற ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்திருக்கு. அங்க பஜன் கிளப் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன மாதிரி பப், டான்ஸ் பார் அதெல்லாம் கிடையாது. இப்ப வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஜென் இசட். அவங்களுக்கு வாழ்வு முக்கியம், வாழ்க்கையில முன்னேறன்றதா. இங்க ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் இருக்கு, ஸ்கில் இந்தியா இருக்கு, பல முன்னெடுப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட்ஜெட் ஆஃப்டர் பட்ஜெட் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யூத், ஃபார்மர், மகிழா, என்ன வேணும் உங்களுக்கு? சரி, இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுடைய விரக்தி உச்சத்துக்கு போயிட்டு எப்படியாவது இதை பத்தி சரி. இப்ப இவர் சொன்னாங்க இல்லையா, உடனே ராஜ்நாத் சிங் ராணுவ மந்திரி எந்திரிச்சு, இது மாதிரி நீ சொல்றது தப்பு. முதல் பாயிண்ட், அந்த புஸ்தகம் இன்னும் பப்ளிஷே ஆகல. ஆனா அது பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தகவலை நீ சொல்ற, அது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, இது மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் செஷன். இதுல மற்ற விவகாரங்களை பத்தி பேசக்கூடாது. அப்படியே மிக மிக முக்கியமான அவசியமான ஒரு விஷயத்தை பத்தி நீங்க விவாதம் செய்யணும் பாராளுமன்றத்துல அப்படின்னா ஸ்பீக்கர்னுடைய அனுமதி இருக்கணும். நீங்க எந்த காப்பியை வச்சு இது பண்றீங்களோ அது அந்த புஸ்தகத்துல இல்ல அப்படிங்கறத ராஜ்நாத் சிங் சொன்னார். அது அமித்ஷாவும் சொன்னார். உடனே காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுதான் முக்கியமான விஷயம். நாங்க அந்த புஸ்தகத்துல இருந்து சொல்லல, கேரவான் ஒரு ஆன்லைன் ஜேர்னல் மேகசின் இருக்கு, அதுல இருந்து எடுத்து படிக்கிறோம். நல்ல கவனிங்க, முதல்ல புஸ்தகத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னு சொன்ன ராகுல் காந்தி, காங்கிரஸ் உடனே அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. இதுல இருந்தே நமக்கு தெரியுது பொய் அப்படின்னு. இந்த ஒரு சின்ன விஷயமே போதும், அவர் சொல்வது எல்லாமே பொய் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு ஓம் பிர்லா, அப்ப இது மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் செஷன், இதுல நீ எங்கிட்ட அனுமதி வாங்கல, இது மாதிரி பேப்பர் ஏதாவது கொண்டு வரணும்னா அதனுடைய காப்பி எங்ககிட்ட கொடுக்கணும், அதனுடைய ஆத்தென்டிகேஷன், அதாவது அதனுடைய உண்மைத்தன்மையை நீ தான் நிரூபிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நீ பேசக்கூடாது, உனக்கு இதுக்கான அனுமதி கிடையாது. நீ மோஷன் ஆஃப் தேங்க்ஸை பத்தி, பட்ஜெட்டை பத்தியோ, ஜனாதிபதியினுடைய அட்ரஸை பத்தியோ ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லலாம், இதை பத்தி அலோவ் பண்ண முடியாது. ரெண்டாவது, அந்த புத்தகம் பப்ளிஷ் பண்ணலன்னு. இதுக்கு தான் அடிவருடி பத்திரிகையாளர் சொல்ற மாதிரி இந்த ராஜ்தீப் சர்தேசாய், ராகுல் காந்தி has quoted and from an unpublished book in a published magazine. என்னங்க இந்த தமிழ்நாடு எம்பி ஒருத்தர் உளறிக்கிட்டு இருக்காருல, யாருக்கும் புரியாம அந்த மாதிரி ஒரு ஸ்டேட். ராகுல் காந்தி quoted from a unpublished book from a published magazine. எல்லாம் ஒரே கூட்டம் தான். கன்ஃபியூஷன், அவ்வளவு கன்ஃபியூஷன் இவங்க சொல்றதும் வேற ஒண்ணும் கிடையாது. அடிவருடிகள், விலை போன பத்திரிகையாளர். வாஷிங்டன் போஸ்ட் பாருங்க நீங்க, ஜெஃப் பெசோஸ் 30% பேரை இந்தியால இருந்து தூக்கிட்டாரு வேலையில இருந்து. அவங்க எல்லாம் கெஞ்சுறாங்க, நீங்க கேட்டபடி இந்தியாவுக்கு எதிராக எல்லா பதிவும் போட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தமே அப்படின்னு. அதை நான் தனியா போடுறேன், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. அதுல சசி தரூர் பையனையும் வெளில அனுப்பிட்டாரு ஜெஃப் பெசோஸ். ஓகே, அந்த மாதிரி. சரி, இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வரும். இந்த மாதிரி சொன்ன உடனே ராகுல் காந்தி பைத்தியக்காரத்தனம்ன்றது இதுதான். அவர் நிஜமாவே நான் கேட்கிறேன், ஏதாவது எந்நேரமும் ஏதாவது ஒரு இந்த நிலைமையில, அதாவது ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இருப்பாரோங்கிற மாதிரி. அவர் ஓம் பிர்லா சபாநாயகரை பத்தி கேட்கிறாரு, நான் என்ன பேசணும்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற. ஐயா, நீ என்ன பேசணும்னு நீ தான் படிச்சு தெரிஞ்சு தெளிவாய் இங்க சொல்லணும். அதுக்கு ஓம் பிர்லா, நான் உன்னுடைய கைடு கிடையாதுப்பா, உன்னுடைய டியூட்டர் கிடையாது, கைடு கிடையாது, நீ என்ன பேசணுங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும்ட்டு அவை ஃபுல்லும் சிரிக்கிறாங்க எல்லாருமே. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஓம் பிர்லா ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப ஜெகதாம்பிகா பால் அப்படிங்கிறவர் அந்த தற்காலிக சபாநாயகராக உட்கார்ந்துருக்காரு. இந்த ராகுல் காந்தி எழுந்து பேச ஆரம்பிக்கும், திருப்பி எழுந்திருச்சு பேசுறாரு. இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஓம் பிர்லா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் வந்த உடனே ஜெகதாம்பிகா பால் சபாநாயகரா உட்கார்ந்த உடனே ராகுல் காந்தி திருப்பி அதையே எடுக்கிறார். உடனே ஜெகதாம்பிகா பால் சொல்றாரு, சேர் ஏற்கனவே உங்க மேல ரூலிங் கொடுத்தாச்சு, அப்ப அதுக்கு என்ன மரியாதை வச்சிருக்கீங்க? நீங்க இத்தனை நாளா 20 வருஷம் 25 வருஷமா எம்பியா இருக்கீங்க, உங்களுக்கு அனுபவமே இல்லையா, இல்ல வேணும்ட்டே செய்யறீங்களா?
அனுமதிக்க முடியாது அப்படின்னு. வேற ஏதாவது பேசுங்க அப்படிங்க. இதை அவர் எடுத்து பேசும்போது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை பத்தி நான் பேசுறேன்னு ஆரம்பிக்கிறாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. பின்னாடி உட்கார்ந்து காங்கிரஸ் எம்பியை சிரிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஜெகதாம்பிகா பால் என்ன தெரியுமா சொல்றாரு, என்ன இது பைத்தியகாரத்தனமா இருக்கு, உங்க தலைவர் வந்து பாதுகாப்பை பத்தி பேசுறாரு, நீங்களே அதை பார்த்து சிரிக்கிறீங்க, அப்ப உங்க தலைவர் மேல நம்பிக்கை இல்லையாங்கிற மாதிரி கமெண்ட் அடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு கேடுகெட்ட கட்சி, அதற்கு ஒரு தலைவர், இந்த நாட்டையே பிடிக்காமலே இருக்காங்க, ஆன்டி இந்தியாவே இருக்காங்க, இந்த நாட்டுக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. மொத்தம் இந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் ஆயிடுச்சுங்களா? சரி, இப்ப உண்மையான நிலை என்ன? ஆக மொத்தம் ராகுல் காந்தி அன்னைக்கு பேச விடல. அதுக்கு தான் உடனே வந்து அவங்களுக்கு ஆதரவான ஊடகங்கள் எல்லாமே அவரை பேச விடாதது தப்பு, அவரை பேசியிருக்கணும், அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது பப்ளிஷே ஆகல. அதுல இருந்து நீ இல்லாததையும் பொல்லாதையும் எடுத்து சொல்லுவ. எப்பவுமே இந்த மாதிரி ராணுவ அதிகாரிகள்லாம் புத்தகம் வெளியிட்டா அது வந்து செக்யூரிட்டி கவுன்சில் அதுக்கு போகும். அது அங்க போய் அவங்க பார்ப்பாங்க. ஏதாவது இந்த நாட்டினுடைய ரகசியங்களோ இல்ல தகாத இதுகளோ ஏதாவது இருந்ததுன்னா அந்த யாரு அந்த புத்தகத்தை எழுதினாங்களோ அந்த ராணுவ அதிகாரிகிட்ட வேண்டுகோள் வைப்பாங்க. இது மாதிரி எழுதாதீங்க, இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கு, இது நீங்க எழுதக்கூடாதுன்னு. அவங்களும் அதை ஒத்துக்கிட்டு எடுப்பாங்க. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி ரிவ்யூ எல்லாம் செய்யவே இல்லை. இன்னும் வெறும் புஸ்தகம் பிரிண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, வெளியிடப்படவில்லைன்னும் போது இவர் எப்படி இது மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படிங்கிறதா முக்கியம். சரி, குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதனுடைய உண்மை நிலை என்ன, அதுக்கு பின்புலத்துல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ராஜ்நாத் சிங், அமித்ஷா, அஜித் தோவல், ஜெய்சங்கர், பிரதம மந்திரி மோடி இவங்களுடைய கூட்டம் நடந்திருக்கு. உடனடியாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, அதாவது ராணுவ தளபதி நரவானேக்கு என்ன செய்தி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கரோ, எது உங்களுக்கு தோதாக இருக்கிறதோ சரியாக படுகிறதோ அந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கும், அதை செய்யவும் அப்படிங்கிறதா அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. நேரடியான செய்திகள் கொடுக்க மாட்டார்கள், அது ஏதாவது லீக் ஆகிடும். அதனால இந்த மாதிரி ஒரு சங்கேத வார்த்தைகளை தான் செய்தி கொடுப்பாங்க. முதல் பாயிண்ட். இந்த செய்தி வந்த உடனே நவரானே என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் படிக்கிறேன். ஹேண்டட் ஹாட் பொட்டேட்டோ, காட் ஃப்ரீ ஹேண்ட் ஆன் சைனா பார்டர் டென்ஷன், எக்ஸ் ஆர்மி சீஃப் MM நவரானே. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காரு, சுதந்திரமாக எனக்கு அனுமதி அளித்துள்ளார்கள், என்ன வேணா செய்ய, ஹாட் பொட்டேட்டோ, கடுமையான சூழ்நிலை, ஆனா எனக்கு சுதந்திரம். அவர் உடனே OK ஜோஷிக்கு சொல்லியாச்சு. உடனடியாக என்னென்னலாம் ஆயிருக்கு அப்படின்னா, இந்திய டாங்கிகள் பல 10, 60, 70 டாங்கிகள் நம்ம மேல இருக்கும். மலையிலிருந்து அவங்க கீழேந்து உள்ள வராங்க, சைனா வந்து கீழேந்து உள்ள வராங்க, மலை மேல இந்த டாங்கிகள்லாம் ரெடியா. நல்லா யோசிச்சு பாருங்க, இது லடாக்ல நடக்கிற இடம். அங்க டெரைன் அப்படின்னு கூட அந்த நிலப்பரப்பு மிக மிக மோசமான பரப்பு. ஆனா நான் ஏற்கனவே 2-3 வீடியோல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்தியா அந்த இடத்த எப்படி பாதுகாப்பு அரண் மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு. நூற்றுக்கணக்கான டேங்க் அங்க ரெடியா நிக்குது. அது தவிர அந்த இடத்துல ஒரு ஏர் ஸ்ட்ரிப் வேற, ஹெலிகாப்டர், ஃபைட்டர் ஜெட் எல்லாம் மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை லடாக்ல செஞ்சிருக்கு இந்த அரசாங்கம். கடந்த ஒரு 1 இயர் 2 வருடத்துக்குள்ள நிறைய செஞ்சிருக்காங்க. ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பத்தி அதை வீடியோல ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஜொராவார் அப்படின்னு ஒரு டேங்கை பத்தி கூட நம்ம பேசியிருக்கோம். அதை அங்க போய் டெஸ்ட் பண்ணி திறமையாக செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். ஜொராவார் யார் அப்படின்னாக்கா ஒரு சீக்கிய, அதாவது இந்த பால்வீர் திவஸ்ல அவர் பேரு தான் அது, ஜொராவர் சிங். சரி, அடுத்ததா வந்து அந்த மாதிரி இவங்க மேல இருந்து வராங்க. சைனாவினுடைய 4 பேட்டில் டேங்க், ஒரு சில வீரர்கள், இன்ஃபேண்ட்ரின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, முதல்ல வந்து ஒரு இந்திய ராணுவ பீரங்கிலிருந்து ஒரு இலுமினேட்டிங் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று அடிப்பாங்க. அது என்னன்னா, அதுலேருந்து ஒரு ஒளி வெள்ளம் மாதிரி வரும். அது வந்து சைனாவுக்கு வந்து ஒரு காஷன், அப்ப இதுக்கு மேல நீங்க உள்ள வந்தீங்கன்னா நாங்க வந்து நேரடியான தாக்குதல் நடவடிக்கை எடுப்போம், அங்கேயே நில்லுங்க, திரும்பி போயிடுங்க அப்படிங்கிறது. அது உடனே புரிஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மேல இருந்து கீழே இறங்குறது அப்படிங்கிறது வந்து மொமெண்டம் கெயின் பண்ணும் அப்படின்வாங்க. டவுன் த ஸ்லோப் வரும்போது மொமெண்டம் அதிகமாகும், அதனுடைய வேகம் சரசர்னு கூடிக்கிட்டே வரும். அது அவ்வளவு வெகு விரைவாக இறங்கும். அதே அவங்களுக்கு மேல வந்து ஏறணும், மலை மேல ஏறணும். அப்போ அவங்களுக்கு பின்பக்கத்துல இருந்து அந்த ரிட்ரீட் அப்படின்னு அதனுடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். அதனால அவங்களுக்கு ஏறுறது கஷ்டம். இதெல்லாம் உணர்ந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சைனாவுக்கு வந்து இந்த 4 பேட்டில் டேங்க் ஏதோ சில வீரர்களை கொடுத்துட்டாங்களே தவிர பின்புலத்துல ஒரு சப்போர்ட்டிவ் இன்ஃபேண்ட்ரி அவங்களுக்கு இல்லை. அதை வந்து உடனடியாக உணர்ந்த உடனே அவங்க வந்து பார்த்துட்டாங்க, இது சரி, இது ஒத்து வராது. விறுவிறுன்னு போனாங்க, விறுவிறுன்னு அடிச்ச கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டாங்க.
அவங்க எல்லைக்கு போயாச்சு அவங்க. இது ஒரு முதல் நிகழ்வு. இந்த இடத்துல என்ன குறிப்பாக சொல்ல வரேன் அப்படின்னா, சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது பாரத பிரதமர் மோடி இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு, எவ்வளவு முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெள்ள தெளிவாக தெரியும். அடுத்ததான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாரத பிரதமர் வந்து முன்னெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டு எல்லை வரைக்கும் வந்தாதான் நம்ம எதிர்த்தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு ஒரு டாக்டரின்னு சொல்லுவாங்க, அது இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. நீங்க முன்னேறுங்க, அவங்க எல்லைக்கே போங்க, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நீங்க தாண்டுங்க, போய் அடிங்க. அதைத்தான் ஹிந்தியில வந்து அடிக்கடி பாரத பிரதமர் கர்மே குஸ்கே மாரேகா, வீட்டுக்கு உள்ள பூந்து ஒத்தப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நமக்கு தெளிவா தெரிஞ்சுது, ப்ரூவ் ஆயிருக்கு, நிரூபிக்கப்பட்டுள்ளது. எங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர் 1.0ல நமது படை, குறிப்பா விமானப்படை, மிசைல்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அது ஃபுல் ஆன் டீடைல் திருப்பி நம்ம போக வேண்டாம். பல இடத்துல பலவிதமான தாக்குதல், பேரழிவாயிருக்கு. கர்மே குஸ்கே மாரேகா இதான். அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து இந்த ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மாதிரி ஏதாவது இல்லை இது செய்யக்கூடாது, நீங்க ஒன்றும் செய்யாதீங்க, காங்கிரஸ் ஆட்சின்னு நினைச்சாங்களா? இப்ப இருக்கிறது புதிய இந்தியா, புதிய பாரத பிரதமர், நாட்டுப்பற்று உள்ள பிரதமர் அப்படிங்கிறத நிரூபணமாயிருக்கு. ஸோ இது மாதிரி என்ன நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது அதை வந்து நவரானே பின்னால தானே சொல்லியிருக்காரு. பல டிவி அதுலலாம் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பேட்டிகள்லாம், அதுல வந்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லும் போது நவரானே முக்கியமா இன்னொரு செய்தி என்ன சொன்னார்னா, ஏன்னா ராகுல் காந்தி அடிக்கடி இந்தியா வந்து சைனா கிட்ட நிலத்தை இழந்துட்டாங்க. அதுவும் என்ன ஒன்றும் கிடையாது, அதாவது 50,000 சதுர கிலோமீட்டர் இழந்துட்டாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபிகர் சொல்ல வேண்டியது. ஏன்னா எப்பவுமே என்னன்னா, குற்றச்சாட்டு அள்ளி சேற்ற வாரி இறைச்சிட்டா தொடச்சிக்கிறது நம்ம தானே, அவங்களா வந்து தொலைக்க போறாங்க. அந்த மாதிரி எதையாவது அள்ளி வீசிட வேண்டியது. அடுத்தது நம்ம தான் அதுக்கு நடவடிக்கை எடுத்து அதை இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய தலையெழுத்து நம்ம மேலதான் வரும். அந்த மாதிரி பேட்டிகள்ல ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காரு நவரானே, என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயா 1 இன்ச்சு இந்திய பகுதி கூட சைனாவிடம் போய் சேரவில்லை, அவளால ஆக்கிரமிப்பு செய்யவில்லை. இது பேட்டியில சொல்லியிருக்காரு. நான் ஏதோ இதுல அப்படி சொன்னவர் வந்து மத்திய அரசு எங்களை கைவிட்டு விட்டது, சைனாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்குன்னு எழுது பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நவரானே வந்து எப்பேற்பட்ட இதை விட என்னன்னா, இந்த ஒய்கே ஜோஷி இருக்காருங்களா, அவர் கார்கில் ஹீரோ, அவரால் தான் கார்கில் நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு ராணுவ வீரர் தளபதி அவர். இந்த நவராணையனுடைய சாஃப்ட் கார்னருக்கு ஒரு சின்ன இது பண்ண, நீங்க வேணா பாருங்க, ராணுவ வீரர்கள் அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குழு மாதிரி இருக்கும், அதுல ஒரு மீட்டிங் மாதிரி, ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் மாதிரி. இந்த ராணுவ தளபதி வந்து ஹிந்தியில பாட்டு பாடுறாரு, கர்சே நிக்கல்தே குச் தூர் சல்தே அப்படின்னு ஒரு பாட்டை அருமையா பாடியிருப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான சாதாரண ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் வசிக்கிறாரு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா. அவர் போய் இந்த மாதிரி இந்திய அரசு கைவிட்டுடுச்சு, நாங்க தோத்து விட்டோம், எங்களுக்கு ஒண்ணுமே உதவியே செய்யல அப்படின்னு அந்த நவரானே தான் சொல்லியிருக்காரு, ஐ வாஸ் கிவன் எ ஃப்ரீ ஹேண்ட் பை த பிரைம் மினிஸ்டர். இதுக்கு ஒருபடி மேல என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த சைனீஸ் வந்து பின்னாடி போயிட்டு அவங்களுடைய எல்லை பகுதியில போயிட்டு திருப்பி டென்ட் போட்டாங்க. இந்த டென்ட் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, பரதர பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சு. இது வந்து முதல்ல ஜூன் 15ஆம் தேதி, இது அடுத்தது 16ஆம் தேதி, அடுத்த நாள் இரவு இந்த மாதிரி. அப்ப வந்து சந்தோஷ் பாபுன்னு இந்த கமாண்டிங் ஆபீசர் இருப்பாரு, அவர் அங்க போய் பார்த்து எல்லாம் கேசிருக்காரு, அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்க போங்க பின்னாடி போங்க, உங்க எல்லையை தாண்டி போன இங்க பங்கர்லாம் போடக்கூடாது, டென்ட் எல்லாம் போடக்கூடாது. அவரை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. உடனே வந்து இது வந்து பீகார் ரெஜிமெண்டோட 16 ரெஜிமெண்ட், ஏதாவது எனக்கு சரியான ஞாபகம் இல்லை இப்ப படிச்சது. அவங்க உடனே அந்த வீரர்கள்லாம் ஒரு மாதிரி கோவம். 350 சைனீஸ் வீரர்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க, இந்தியாவில இருந்து 50 பேர் தான் இருந்திருக்காங்க நான் சொல்றது. அவங்க உடனே போய் கைகலப்பெல்லாம் நடந்து அந்த டென்ட் எல்லாம் தீ வச்சு கொளுத்திருக்காங்க. இதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, சைனாவுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்பதான் இந்த கழியில இரும்புக்கு ராடுல வந்து முள்கம்பி எல்லாம் சுத்தி அடிக்கடி எல்லாம் பட்டது. இதெல்லாம் இதுக்கு நடுவுல உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பஞ்சாப் சிக் ரெஜிமெண்ட் உள்ள வந்துட்டாங்க, இந்தியாவில இருந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதை தவிர ஒரு ஸ்பெஷல் கமாண்டோ ஃபோர்ஸ் ஒன்று, ஷாக் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வேற வந்துட்டாங்க அந்த கமாண்டோஸ். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பக்கம் ஒரே சைனாவினுடைய வீரர்கள்ல அவல ஓலங்கள் கேட்டது, மரண ஓலங்கள் கேட்டது. எல்லாம் அப்படியே மரணிக்கப்பட்டு கல்வான் ரிவர்ல தூக்கி வீசப்பட்டார்கள் அப்படின்னு. இந்தியாவிலையும் இறந்தாங்க. அந்த ரேஷியோவை பத்தி அமெரிக்க பத்திரிகைகளே சிலாகத்தை எழுதியிருந்தாங்க. 3:16, அதாவது 3 இந்திய வீரர்கள் இறந்திருந்தால் 16 சீன வீரர்கள் இறந்திருக்காங்க.
ஆம்புலன்ஸு, ஹெலிகாப்டர் இதிலெல்லாம் அந்த உடல்களை எடுத்துட்டு, இறந்த உடல்களை சைனா எடுத்துட்டு போற வீடியோக்கள்லாம் கூட வந்தது. இப்பேற்பட்ட ஒரு திறமையான எதிர் தாக்குதலை நடத்தி இந்திய ராணுவம் சைனாவிற்கு 1962 அப்புறம் 67க்கு அப்புறமா இப்பதான் முதல் முறையாக நேரடியாக சைனாவை தாக்குதல் நடந்தது. அந்த மாதிரி ஈவன் அமெரிக்கா கூட சைனாவை தாக்குவதற்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனா இந்தியா மட்டும்தான் நேரடியான தாக்குதல் நடத்தி அதில் வெற்றியும் கண்டார்கள் அப்படிங்கறதான் கிடைக்கக்கூடிய செய்தி. முக்கியமான நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. இந்த சமயத்துலதான் ராகுல் காந்தி இந்த மாதிரி பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்கு. நாட்டு பற்று இல்லாட்டா பரவாயில்ல, நாட்டுக்கு எதிராகவாது செயல்படாம இருக்கு. அப்படி இல்லையா உங்களுக்கு இந்த நாடு பிடிக்கல, எந்த நாடு பிடிக்குதோ, தாய்லாந்து பிடிக்குதோ இல்ல ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட இருக்கணுமோ போய் இருங்க. அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா அவருடைய கூட்டாளிகள் யாராவது இருப்பாங்க, அங்க போய் இருக்க வேண்டியதானே. ஜார்ஜ் சொரோஸ் இருக்காரு, அவருடைய பையன் இருக்காரு, அவர் ஒரு இஸ்லாமியரை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு, அவரோட போய் இருக்கலாமே. அலெக்சாண்டர் சோரோஸ் நீங்க தான் அடிக்கடி பாக்குறீங்க, அவரோட போய் இருக்க வேண்டியதான். இந்த நாடு பிடிக்கலையா இந்த நாட்டுக்கு, ஆனா போக மாட்டாங்க. ஏன்னா இங்க பிரதம மந்திரியா இருக்கணும், வெளிநாட்டு சதிகாரர்களுக்கு உதவணும், இந்த நாட்டை வித்து கொள்ளையடிக்கணும், அதுதான் குறிக்கோள். சரி, இது ஒரு பக்கம். இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே நடந்தது. இந்த நிகழ்வு நடக்கும் போது தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன செய்தி, இதையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்ததுதான் நான் படிக்கிறேன். Even as the ground commanders of the two sides were in discussions to de-escalate the situation, Chinese troops again engaged in provocative action. தூண்டிவிடக்கூடிய நடவடிக்கைகள் சைனீஸ் வீரர்கள் மீண்டும் இறங்கினார்கள். அப்ப வந்து சொல்றாரு, according to Ministry of External Affairs, due to the timely defensive action, கவனிங்க, எங்க தாமதமாச்சு? ராகுல் காந்தி சொல்ற மாதிரி உத்தரவு கொடுக்கல, எதிர் நடவடிக்கைக்கு ஆர்டர் கொடுக்கல, தாமதப்படுத்திட்டாங்க, சைனா உள்ள வந்துருச்சு, 50,000 சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சுட்டாங்க. இதோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். Due to the timely defensive action, the Indian side was able to prevent these attempts to unilaterally alter the status quo. அப்படியே திரும்பிடுச்சுங்கிறாரு அப்படின்னு சொல்றது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. இது எல்லாத்துக்கும் ஆதாரம். ஆனா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் ஆசையும் கிடையாது, தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. எத்தையாவது யாராவது சொல்லணும், அந்த சேற்ற வாரி இந்த பாஜக அரசின் மீது எரியணும், பேரை கெடுக்கணும், நாட்டினுடைய கண்ணியத்தை குறைக்கணும், மதிப்பு மரியாதையெல்லாம் உடைச்சு எரியணும். இவ்வளவு நடந்திருக்கு. இவ்வளவு உண்மை இருக்கும்போது எப்படி அந்த புஸ்தகத்தை, அது ஒன்றும் பப்ளிஷ் ஆகலை. இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி. ஸோ இந்த இடத்துல வந்து நிற்குது. இது நாளைக்கு இன்னும் ஃபர்தராக எப்படிலாம் டெவலப் ஆகும். ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், காங்கிரஸ் குடும்பம், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா வாத்ரா, அவங்க எடுத்த எந்த முன்னெடுப்புமே வெற்றி அடையவில்லை. இந்த பாஜகவை அவங்களால தேர்தலில் வீழ்த்த முடியும், வேற தகுடுதத்தம் பண்ணி தான் வீழ்த்தணும்னு பார்க்குறாங்க. அவங்களுடைய இந்த விரக்தி எதனால நாளுக்கு நாள் அதிகமாகுதுன்னா, அவங்க மேல இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட், சிஐஏ, ஐஎஸ்ஐ இவர்களுடைய அழுத்தம் அதிகமாகிறது. அவங்க எதையாவது சீக்கிரமா இந்த அரசை அகற்றி விடுங்கள் அப்படிங்கிற கோதால தான் மெயினா இறங்கியிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒவ்வொரு தரமும் அவர் தோல்வி விடுறாரு. இந்த நாட்டை கடவுள் காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது, அதற்காக ஒரு மனிதரை அனுப்பியிருக்காரு. ஸோ அது என்னுடைய பார்வை. ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.